Hi students, welcome to our channel. Today we learn 3rd standard science term 1st unit 4 science in everyday life lesson பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, do you think science is separable from our day to day life? நம்ம டெய்லி லைஃப்பில் சயின்ஸ் வந்து என்னது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், செப்பரபிள் தனியாக இருக்குதா? நோ, நம்ம சயின்ஸோட என்னது தொடர்பு கொண்டு தான் இருக்கோம் நம்ம லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் நேச்சுரல் வேர்ல்ட் அரவுண்ட் அஸ். நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருள்கள், வேர்ல்டில் உலக அளவில் நேச்சுரலாக இருக்கிற எல்லா பொருள்களும் என்னது பற்றி படிக்கக்கூடிய பிரிவு தான் சயின்ஸு. ஓகேவா? வி லேர்ன் சயின்ஸ் என்னென்ன படிக்க போகிறோம் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, பை அப்சர்விங். என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு திங்ஸை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் டிஸ்கிரைபிங் பண்ணுறோம். ஓகேவா? அது மூலம் தான் நம்ம சயின்ஸை வந்து என்ன பண்ணுறோம், கற்றுக்குறோம். சயின்ஸ் அப்படிங்கிறது ஆல் அரவுண்டஸ், நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் அது என்னது இருக்குது, சயின்ஸ் வந்து இருக்குதுமா. எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, சயின்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் ஃப்ரம் த டைம். நம்ம ஒரு டைம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வி வேக்கப், நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து டில் வி கோ டு ஸ்லீப் தூங்குற வரைக்கும், அண்ட் ஈவன் வைல் ஒன் இஸ் ஸ்லீப்பிங், தூங்குற வரலும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அது எல்லாத்துலேயும் என்னது சயின்ஸ் வந்து காண்டாக்டாக தான் இருக்கும். சயின்ஸ் வந்து அதில் என்ன இருக்கும், அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் இன்க்ளூட் ஆகிட்டு தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, சயின்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோஸ்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப் இன்க்ளூடிங் ஃபுட், எனர்ஜி, மெடிசன், டிரான்ஸ்பரேஷன் அண்ட் லெசர் ஆக்டிவிட்டீஸ். சயின்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. இதில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்மளுக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குது, யூஸ் பண்ணுற மெடிசன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லெசர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, சயின்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக அஸ்பெக்டாக இருக்குதுமா. ஓகேவா? ஹவு சயின்ஸ் இஸ் இன்வால்வ்டு இன் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் சயின்ஸ் வந்து எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்குது. ஈவன் இன் அவர் ஸ்லீப் அவர் பாடி இஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. வி ட்ரீம் வைல் வி ஸ்லீப். நம்ம வந்து தூங்குகிற டைம் தவிர மற்ற டைமில் என்னது, நம்மளோட பாடி வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். ஸ்லீப்பிங் டைமில் கூட என்னது, நம்மளுக்கு வந்து ட்ரீம்ஸ் வருதா இல்லையா? எஸ். ஓகேவா? இதில் வந்து இன்வால்வ்டாக இருக்குது சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. வென் வி ஈட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் பார்த்தோம்னா அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஈட் அட் வருது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு அப்புறம் என்ன, அதில் என்ன ஒர்க் ஆகுது, சயின்ஸ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அங்கே வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி மெடிசன், வெசல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வி யூஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னது, ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ்னால தான். மெடிசன், நம்ம யூஸ் பண்ணுற மெடிசனு, வெசல்ஸ், ஃபர்னிச்சர்லாம் எதுலேருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா சயின்ஸில் தாம்மா. ஓகேவா? அறிவியல் ரீதியாக தான் எல்லாமே இருக்குது. அதை பற்றி பார்க்கலாமா டீட்டெயிலாக? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் சயின்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். சயின்ஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பயன்படுத்துகிறோம், அறிவியல் வந்து எந்த அளவுக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணலாமா? இஃப் ஒன் வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் தென் கிச்சன் இஸ் த ரைட் பிளேஸ் டு ஸ்டார்ட். நம்ம என்ன பண்ணலாம், கிச்சன் தான் கரெக்டான இடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து நம்ம எப்படி சயின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமா சயின்ஸை? டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வாட்டர் பாயில்ஸ். நீங்கள் எது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் வந்து எப்படி பாயில் ஆகுது, இட்லி வந்து எப்படி பாயில் ஆகுது அதான் சொல்லியிருக்கேன். ஹவு இட்லிஸ் ஆர் குக்குடு, எப்படி இட்லிஸ் வந்து குக் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும், சயின்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிலிங் வாட்டர். இங்கே இமேஜில் 2 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று என்னது, பாயிலிங் வாட்டர். செகண்ட் பாருமா, பாயிலிங் மில்க். எஸ் ஆர் நோ? எஸ். வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த எபோவ் பிக்சர்ஸ். இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு பிக்சர் ஷோயிங் பாயிலிங் வாட்டர் அண்ட் செகண்ட் ஷோஸ் பாயிலிங் மில்க். ஓகேவா? வாட் இஸ் பாயிலிங்? பாயிலிங் அப்படிங்கிறது என்னதுமா, ஹீட்டிங். லிக்விடை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு யூட்டன்சில்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி லிக்விட் எடுத்து ஹீட் பண்ணுறோம். அன்டில் பிகம்ஸ் கேஸ் இஸ் கால்டு பாயிலிங். கேஸ் வந்து உருவாகிற வரையிலும், வாயுக்கள் வந்து அதில் வந்து உருவாகிற வரையிலும் என்னது, நம்ம வந்து லிக்விட் வந்து ஹீட் பண்ணுறோம். அதை தான் பாயிலிங், கொதிக்க வைக்கிறது. ஓகேவா? பாயிலிங் த வாட்டர் மீன்ஸ் த ஹீட் த வாட்டர் அன்டில் இட் பிகம்ஸ் கேஸ். கேஸ் ஆவி வர்ற வரலும் என்ன பண்ணுறது, இல்லை ஆவி வரும்ல, கேஸ் வரும்ல, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். அது வரையில் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஹீட் பண்ணுறது தான். அண்ட் மிக்ஸ் வித் ஏர். அது எங்கே, கேஸ் வந்து எங்கே மிக்ஸ் ஆகும், ஏரில் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். பாயிலிங் part of a substance is the temperature at which the liquid boils. இது பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் என்னது பாயில் ஆகும். அந்த லிக்விட் வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பாயில் ஆகும். அந்த டெம்பரேச்சர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து லிக்விட்லேருந்து கேஸ்க்கு மாறும்ல, வாயு நிலைக்கு வந்து மாறும். லிக்விட் சேஞ்சஸ் இன்டு கேஸ் டைப்.
மாறும்ல, அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை அப்படின்னு சொல்கிறோம், கொதிக்கிற நிலை. ஓகேவா, அதை பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டர், பாயிலிங் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, என்னது? டெஸ்ட்ராய்ஸ் ஜெர்ம்ஸ், ஜெர்ம்ஸ் என்ன ஆகும்? டெஸ்ட்ராய்ட் ஆகும். இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா. ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் போன் டிசீசஸ், வாட்டர் போன் டிசீஸ் வராமல் என்ன பண்ணலாம்? பாதுகாக்கும். அதனால் இது பாயிலிங் வாட்டரோட பெனிஃபிட்ஸ்மா. கிருமிகள்லாம் அழிக்கும், நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் என்னது? நம்மள வாட்டர் போன் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணும்? ப்ரிவென்ட் பண்ணும், பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, குக்கிங் இட்லி. இட்லி அப்படிங்கிறது என்னது? இது வந்து காமன் பிரேக்ஃபாஸ்ட். தமிழ்நாட்டில் என்னம்மா? காமன் பிரேக்ஃபாஸ்ட். இதில் வாட் ப்ராசஸ் இன்வால்வ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் இட்லி பேட்டர், இதில் என்ன ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது? இட்லி வந்து மாவு வந்து புளிக்கிறதுக்காக என்னது இன்வால்வ் ஆகுது? ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன், மாவு வந்து அப்படியே நம்ம மாவு வந்து அரைச்சோன்னா உடனே இட்லி ஊற்ற முடியுமா? நோ, அதில் வந்து ஃபெர்மெண்டேஷன், உதித்தல் முறை வந்து நடக்கும். அது மாவு வந்து புளிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? இட்லி வந்து நம்ம மேக் பண்ண முடியும். எஸ்ஆர்னு உங்கள் வீட்டில் அது மாதிரி தானே பண்ணுவாங்க? அதே மாதிரி தான்மா. அதுக்கு என்ன ப்ராசஸ் வந்து என்னதுமா? என்ன இன்வால்வ் ஆகுது? விச் ப்ராசஸ்? என்ன ப்ராசஸ்மா? ஃபெர்மெண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் குக்கிங் ப்ராசஸ் இன்வால்வ் இன் மேக்கிங் இட்லி, என்ன குக்கிங் ப்ராசஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது இட்லியில் பார்த்தோம் அப்படின்னா? என்ன அப்புறம் ஸ்டீமிங் மூலமாக தான் குக்கிங் பண்ணுறோம். அதில் குக்கிங் ப்ராசஸ் என்னமா? ஸ்டீமிங் மூலமாக தான் நம்ம இட்லி வந்து குக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். டு யூ நோ த இன்க்ரீடியன்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் இட்லி, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இட்லி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரைஸ் வந்து எனக்கு பாயில்டு ரைஸு, பிளாக் கிராம், பிளாக் லென்டில்ஸ், ஃபெனுக்ரீக், வெந்தயம் அண்ட் சால்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இட்லி பேட்டர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் எபோத் திங்ஸ் இஸ் ஃபெர்மெண்டட் ஃபார் 8 hours பிஃபோர் யூஸ். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னது? ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும். ஆல்ரெடி சொன்ன இட்லி வந்து என்னது? இட்லி மாவு இருக்குல்ல, அந்த மாவு வந்து என்னது? புளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஃபெர்மெண்டேஷன் ஆகும். 8 hours ஃபெர்மெண்டேஷன் ஆனால் அப்படின்னா தான் இட்லி வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி மேக் பண்ண முடியும். இட்லி இஸ் குக்டு பை த மெத்தட் கால்டு ஸ்டீமிங். எந்த மெத்தடு? இப்போ தான் சொன்னோம்ல, ஸ்டீமிங் மெத்தட் தான் இட்லி வந்து குக் பண்ணுவோம். இட்லி இஸ் ப்ரிப்பேர்ட் யூஸிங் இட்லி குக்கர். எது மூலமாக இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? இட்லி குக்கர் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இட்லி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சோக்கிங் ரைஸ் அண்ட் பிளாக் கிராம் இன் வாட்டர். வாட்டரில் என்ன பண்ணுறோம்? ஊற வைக்கணும் ரைஸையும். பிளாக் கிராம் அப்படிங்கிறது வந்து உளுந்தம்பருப்புமா. ஓகேவா, ரெண்டும் என்ன பண்ணுவோம்? வாட்டரில். உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆமாம் மம்மி, உங்கள் வீட்டில் எப்படி இட்லி வந்து மேக் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் பிளாக் கிராம் வந்து வாட்டரில் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கிரைண்டரில் போட்டு என்ன பண்ணுவாங்க? மாவு அரைச்சிடும், கிரைண்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அலோவிங் இட் டு ஃபெர்மெண்ட். அதை என்ன சொல்கிறோம்? அலோவிங் இட் டு ஃபெர்மெண்டேஷன். புளிக்கணும்ல மாவு, அப்படியே இட்லி ஊற்ற முடியாது. அது புளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறது? ஃபெர்மெண்டேஷனுக்காக 8 hours என்ன பண்ணுவாங்க? அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸ்டீமிங் இன் இட்லி குக்கர். இட்லி குக்கரில் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸ்டீமிங் மெத்தடில் இட்லி வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்மளுக்கு இட்லி கிடச்சிருச்சா இல்லையா? எஸ், இதை இந்த மெத்தடில் இட்லி வந்து தயார் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டீமிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸி குக்கிங் மெத்தட். குக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டீம் ஃபுட் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக என்னது? டைஜஸ்ட் ஆகிடும். ஈஸியாக என்ன ஆகும்? டைஜஸ்ட் ஆகிடும். ஸ்டீம் ஃபுட் ரிட்டைன்ஸ் விட்டமின் சி அண்ட் இ வந்து என்னது? அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், விட்டமின் சியும் ஈயும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இடியாப்பம். வி குக் இடியாப்பம் பை ஸ்டீமிங். இடியாப்பம் எந்த முறையில் குக் பண்ணுவாங்க? ஸ்டீமிங் முறையில் தான் குக் பண்ணுவாங்க. இடியாப்பம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? எதுலேருந்து? ரைஸ் இருந்தால் போதும். ரைஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, let us taste varieties of idlis. என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் இட்லிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இன் ஆர்டர் டு அட்ராக்ட் த சில்ட்ரன் அண்ட் கஸ்டமர்ஸும் சில்ட்ரனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கேட்டரர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கேட்டரர்ஸ் அப்படிங்க குக் பண்ணுறாங்களா, குக் அவங்கள தான் கேட்டரர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி வந்து பண்ணுவாங்க. அதில் என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க? பேட்டர்னா மாவில் என்ன மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, கிரேட்டட் பீட்ரூட் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அரைச்சி வச்ச பீட்ரூட்டு, கிரேட்டட் கேரட் மிக்ஸ் பண்ணுவாங்க. துருவின கேரட் இருக்கலாம், அந்த கேரட் மிக்ஸ் பண்ணுவாங்க. பீட்ரூட் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சர்வ் பண்ணுவாங்க. இதை வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி. ஓகே, லெட்டஸ் திங்க். நம்ம திங்க் பண்ணி பாருங்க. த டாக்டர் அட்வைசஸ் பேஷண்ட் டு ஹேவ் இட்லி ஆர் இடியாப்பம். டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ்க்கு இட்லி அல்லது இடியாப்பம் கொடுக்க சொல்லி. கேன் யூ கெஸ் ஒய்? என்ன ரீசன்?
வாட் ரீசன்மா இங்கே கூட சொல்லியிருக்காங்க பாருமா, இட்லி இஸ் குக்டு பை ஸ்டீமிங். ஏன்னா அது வந்து இட்லி வந்து எந்த மெத்தடில் நம்ம வந்து எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், குக்டு பை ஸ்டீமிங் மெத்தட்னால அது வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஸ்டீமிங் மெத்தட் வந்து ஸ்டீம்டு ஃபுட் இஸ் ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். எஸ் ஆர் நோ, ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அது அதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே எல்லாம் இருக்குது. அது எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? வி கெட் எனர்ஜி, விட்டமின் சி, ஈலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறாக என்ன பண்ணுறோம், டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இட்லி அல்லது இடியாப்பம் கொடுக்க சொல்லி. நெக்ஸ்ட் பாருங்கம்மா என்ன கொடுத்துருக்காங்க, டிக் த ஐட்டம் விச் யூ சி இன் யுவர் கிச்சன். உங்கள் கிச்சனில் என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், இங்கே இருக்க பாருமா, இதுலேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஓகேவா? எப்படி டிக் பண்ணுறது பார்க்கலாமா? இங்கே பாருங்கம்மா, இங்கே இருக்குதா இல்லையா? எஸ். ஃபஸ்ட் ஒன் என்னது, இங்கே ரைஸ். உங்கள் இதில் இருக்கும் கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் இருக்கும், டர்மரிக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். பெப்பர் இருக்குமா கிச்சனில். நெக்ஸ்ட்டு சில்லி இருக்கும். மற்ற 2 ஐட்டம்ஸ் டாய்ஸ் இதெல்லாம் என்னது, பென், இதெல்லாம் இந்த 2 ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காதப்போ அதை டிக் பண்ண தேவையில்லை. அதர் ஐட்டம்ஸை என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். கிச்சனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி டிக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டிக் த ஃபுட் ஐட்டம்ஸ் விச் ஆர் மேட் பை ஸ்டீமிங் முறையில் என்ன இங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குமா. ஸ்டீம் முறையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இடியாப்பம் வந்து டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டீமிங் மெத்தடில் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம். எக் வந்து பாயிலிங் பண்ணுவோம். அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, கொழுக்கட்டை சொல்லுவோம்லம்மா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீமிங் முறையில் தான் பண்ணுவோம். அப்போ அதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூரி வந்து ஃப்ரையிங் முறை. இது ரைஸ் வந்து பாயிலிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்லி வந்து ஸ்டீமிங் முறை தான். நெக்ஸ்ட்டு புட்டு இருக்கலாம், அந்த இந்த ஐட்டமும் என்னது, ஸ்டீமிங் மெத்தட் தான். அதை வந்து டிக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த இதை டிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று இடியாப்பம், கொழுக்கட்டை அண்ட் இட்லி அண்டு புட்டு மாவு. இதெல்லாம் என்ன மெத்தடில் முறையில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டீமிங் மெத்தட். ஓகேவா? அந்த மாதிரி டிக் பண்ணிக்கணும் அந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, அரேஞ்ச் த பிக்சர்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இட்லி வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இட்லி மாவு வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னது சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து என்னது கரெக்ட் ஆர்டர் இங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்கம்மா, சேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்டாக ஆர்டராக அது பாக்ஸில் என்ன பண்ணணும், நம்பர் போடணும். எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே இருக்க பாருமா, இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சோக்கிங் ஊற வைக்கிறோமா இல்லையா, ரைஸும் இது ஊற வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரைண்டிங் முறை செகண்டு. தேர்ட் ஒன் வந்து என்னது, மாவு நல்லா அரைச்சி மாவாயிடுமா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து ஃபெர்மெண்டேஷனுக்காக நம்ம வந்து வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு 5th இட்லி ஊற்றுறோம், 6th இட்லி நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகேவா? இந்த மெத்தட் தான். இந்த பாக்ஸில் இந்த ஆர்டர் படி சீக்வன்ஸாக என்ன பண்ணணும், நம்பர் வந்து இதெல்லாம் மார்க் பண்ணணும் இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ஹோம் அப்ளியன்சஸ் ப்ரெஷர் குக்கர் பார்க்கலாமா. ஹவு வுட் அவர் லைஃப் பி வித்தவுட் த ஃபாலோவிங். கீழே இருக்கிற கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்மளோட லைஃப் வந்து என்னது, இங்கே கீழே இருக்கிறது எலக்ட்ரிக் பல்பு, ஃபேன் இல்லைன்னு நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் பல்ப் இல்லைன்னா என்ன ஆகும், டார்க்காக இருக்கும். எஸ் ஆர் நோ, வி கேனாட் திங்ஸ் இன் டியூரிங் நைட்டில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் எந்த திங்ஸும் பார்க்க முடியாது. எந்த ஒர்க்கும் நைட் டைமில் என்ன பண்ண முடியாது நம்மளால். இப்போ இருக்க டெய்லி லைஃப்பில் வந்து நம்மளால் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது. எஸ் ஆர் நோ, எலக்ட்ரிக் பல்ப் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அவசியமாக இருக்குது. எலக்ட்ரிக் பல்ப் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தேவை, நிறைய கேண்டில்ஸ் வந்து நம்ம வீட்டில் தேவை. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் பல்பு நம்மளுக்கு தேவை. எஸ் ஆர்னா? எஸ். எலக்ட்ரிக் பல்ப் இல்லைன்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து எப்படி இருக்கும், டார்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேன் இல்லைன்னா எனக்கு ஸ்வெட்டிங். அவங்க சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸ்வெட்டிங்காக இருக்கும். நம்மளால் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா? சம்மர் டைமில் வந்து நம்ம நிறைய ஒர்க்கு செய்கிறதுக்காக என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து ஃபேன் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓகே, ஸ்வெட்டிங். நெக்ஸ்ட்டு இந்த திங்ஸ்லாம் லைக் எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் ஃபேன் ஆர் கால்டு, இதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஹோம் அப்ளியன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்னது, ஹோம் அப்ளியன்சஸ் சொல்கிறோமா. இட் இஸ் நாட் ஈஸி டு ரன் அவர் லைஃப். இது இல்லாமல் என்னது, நம்மளோட லைஃப் என்னது ஈஸியாக ரன் ஆகாது. தீஸ் டேஸ் வித்தவுட் ஹோம் அப்ளியன்சஸ். இந்த ஹோம் அப்ளியன்சஸ்லாம் நம்ம லைஃப் என்னது ஈஸியாக ரன் ஆகாது. ஹோம் அப்ளியன்சஸ் ஆர் மெஷின்ஸ் தட் மேக் லைஃப் ஈஸியர் அண்ட் கன்வீனியன்ட். ஹோம் அப்ளியன்ஸ்னால் அங்கே இருக்க மெஷின்ஸ்னால நம்மளுக்கு என்னது, லைஃப் வந்து ஈஸியாகவும் இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் நம்மளுக்கு வசதியானதாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இன் திஸ் செக்ஷன் வி வில் லேர்ன் அபவுட் எ ஃபியூ சச் அப்ளியன்சஸ். பார்க்கலாமா, என்னென்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா, லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட். இது என்னம்மா, இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது என்னம்மா, என்னது, வாட் இஸ் திஸ், ப்ரெஷர் குக்கர்.
இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட் அப்படிங்கிற இடத்துல என்னது ப்ரெஷர் குக்கர், PRESSURECOOKER ப்ரெஷர் குக்கர். செகண்ட் ஒன் பாருங்கம்மா, கேன் யூ லிஸ்ட் த யூசஸ் ஆஃப் திஸ் யூட்டன்சில்ஸ். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னது, எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எதுக்காகம்மா இந்த யூட்டன்சில்ஸை யூஸ் பண்ணுவோம், குக்கிங்காக. எஸ்ஆர்னோ என்னென்ன குக் பண்ணுவோம், என்னென்னமா குக் பண்ணுவோம், பிரியாணி, இட்லி, இதெல்லாம் என்னது இட்லி குக்கர் அது வந்து யூஸ் பண்ணுவோம். குக்கிங் ஃபுட் யூஸ் வாட்டர் இன் எ சீல்டு வெசல்ஸ். இது எப்படி இருக்கும், குக்கிங் ஃபுட்டு வந்து குக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், வாட்டரோட சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். சீல்டு என்னது வெசல்ஸ் வந்து பார்த்தா மூடி எப்படி இருக்கும், சீல்டாக இருக்கும். இஸ் கால்டு ப்ரெஷர் குக்கிங். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ப்ரெஷர் குக்கிங். குக்கிங் ஃபுட் யூஸிங் வாட்டர் இன் எ சீல்டு வெசல் இஸ் கால்டு ப்ரெஷர் குக்கிங். பாருங்கம்மா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கரோட பெனிஃபிட்ஸ் என்ன, சேவ்ஸ் டைம் வந்து என்னது சேவ் ஆகும். மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் ஃபியூல் அண்டு சேவ்ஸ் எனர்ஜி. என்னது குறைஞ்ச அளவு தான் நம்மளுக்கு என்னது ஃபியூல்ஸ் எரிபொருள் வந்து நம்மளுக்கு தேவை, கேஸ் வந்து குறைஞ்ச அளவு தான் இருக்கும், எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். ரிட்டைன் நியூட்ரியன்ஸ் நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஃபுட்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தங்கியிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, ப்ரெஷர் குக்கிங் கேன் குக் ஃபுட்ஸ் 4 times ஃபாஸ்டர் தென் ஆர்டினரி குக்கிங். நம்ம சாதாரணமாக சமைக்கிற குக்கை விட ப்ரெஷர் குக்கில் சமைச்சோம் அப்படின்னா வேகமாக நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், சமைக்க முடியும். 4 times 4 மடங்குக்கு முன்னாடியே என்ன பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக சமைக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இங்கே கொடுத்துருக்காங்க, விச் ஒன் டேக்ஸ் லெஸ் டைம் டு குக் பல்சஸ். எவ்வளோ டைம், எது அதிகமாக எடுத்துக்கும், எதில் பல்சஸ் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா எதில் ஈஸியாக சீக்கிரம் குக் பண்ண முடியும், ப்ரெஷர் குக்கரா மட்பாட்டா, ப்ரெஷர் குக்கர். எஸ்ஆர்னு ப்ரெஷர் குக்கரில் சீக்கிரமாக நம்ம குறைவான நேரத்திலே சமைக்க முடியும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் டவுன் த ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர்ட் பை ப்ரெஷர் குக்கர், டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷர் குக்கரில் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணணும். சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன வரும், ப்ரெஷர் குக்கரை மட்பாட்டா, மண்பானையில் தான் இருக்குது, ப்ரெஷர் குக்கர் தான். செகண்ட் ஒன் பாருங்கம்மா, என்ன அர்த்தம், பல்சஸ், ரைஸ், இட்லி, பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் என்ன பண்ணுவோம் ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து தயார் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வி லேர்ன் அதர் ஹோம் அப்ளையன்சஸ் என்னென்னு பார்க்கலாமா. லெட் அஸ் லேர்ன் அபவுட் சம் காமன் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் தயர் யூசஸ் பார்க்கலாம். அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காமன் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் தயர் யூசஸ். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவோட யூசஸ் என்ன, ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், அதான் குக்ஸ் ஃபாஸ்டர் பை கண்ட்ரோலிங் ஹீட் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். செகண்ட் ஒன் மிக்சர் அப்படிங்கிறது என்னது, கிரைண்ட் ஹார்டு ஸ்பைசஸில் ஹார்டு ஸ்பைசஸ்லாம் என்னது மிக்ஸ் பண்ணோம், என்ன சட்னி தயாரிக்கிறதுக்காக, மேக்ஸ் சட்னி அண்ட் ப்ரிப்பேர் ஜூஸஸ் தயாரிக்கிறதுக்காகவும் மிக்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரைண்ட்ஸ் ஃபுட் கிரைண்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் பேட்டர். கிரைண்டர் என்னது, மாவு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது, ஃபுட் கிரைண்ட்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் கட்டரில் சாப்ஸ் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கெட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பாயில்ஸ் பண்ணுறதுக்கும் டீ காஃபி ஹீட்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதான் பாயில்ஸ் வாட்டர் அண்ட் ஹீட்ஸ் டீ அண்டு காஃபி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் குக்கர் வந்து ஹீட்ஸ் அண்ட் குக்ஸ் ஃபுட் பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதில் வந்து குக் பண்ணலாம், ஹீட் பண்ணி என்ன பண்ணலாம், குக் பண்ணலாம் ஃபுட்டை வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தோம்னா யூஸ்டியாக அஸ்யா சப்ஸ்டியூட் டு ஸ்டவ்வுக்கு சப்ஸ்டியூட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டவ் இல்லை அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி மேக்கர் அப்படிங்கிறது என்னது, மேக் காஃபி ஆர் டீ, காஃபி அல்லது டீ வந்து மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது காஃபி மேக்கர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஹோம் அப்ளையன்சஸ், இதெல்லாம் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் தயர் யூசஸ்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இது என்னது, ரெஃப்ரிஜிரேட்டர். இது வந்து பாப்புலர் ஹோம் அப்ளையன்சஸ் சொல்லுவோம். ப்ரிசர்விங் ஃபுட்டை வந்து என்னது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜு, வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னா ஃப்ரிட்ஜ், அதுதான் ரெஃப்ரிஜிரேட்டர் சொல்லுவோம். இதோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கூலிங். இதோட ஒர்க்ஸ் எதில் இருக்கும், கூலிங் முறையில் தான் இருக்கும் அதோட பிரின்சிபல். அதோட த ஃப்ரிட்ஜ் ஹேஸ் என்ன பண்ணும், பம்ப் பண்ணும் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த இன்சைட் ஆஃப் த ஃப்ரிட்ஜ் டு இட்ஸ் அவுட் சைடு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இன்சைடில் இருக்கிற அந்த ஹீட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அவுட் சைடு என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால திஸ் ஹெல்ப்ஸ் இட் டு கீப் திங்ஸ் கோல்டு. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கோல்டாக குளிர்ச்சியாக வச்சுக்க முடியுது. த கோல்டு டெம்பரேச்சர் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் ஸ்லோஸ் டவுன் த பாக்டீரியல் க்ரோத். அந்த என்னது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குல்லம்மா, கூலிங்காக இருக்கும்ல, கூலிங்காக இருக்கிற அந்த கோல்டு டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லோஸ் டவுன் த பாக்டீரியல் க்ரோத்தை என்ன பண்ணுது, ஸ்லோவாக குறைந்த அளவு கொண்டு வருது. ஃபுட்டில் அந்த க்ரோத் இன் ஃபுட், அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகும். thus preserve the food for a longer time. இதெல்லாம் ரொம்ப நாள் என்ன பண்ணுது, கெட்டு போகாமல் நம்மளால ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியும்.
ஓகேவா? சேஃப்டி மெஷர்ஸ் இன் கிச்சன் என்னென்னு பார்க்கலாமா? கிச்சனில் என்ன சேஃப்டி மெஷர்ஸ்னு பார்க்கலாம். என்னது? நெவர் ப்ளே வித் கிச்சன் யூட்டன்சில்ஸ் சச் அஸ் நைவ்ஸ், மேட்ச் பாக்ஸஸ் அண்டு கிளாஸ்வேர்ஸ். என்ன பண்ணக்கூடாது நம்ம கிச்சன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கத்தி, நைவ்ஸ் அப்படிங்கிறது கத்தி, மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டி, கிளாஸ்வேர்ஸ் கண்ணாடி பொருட்களோட என்ன பண்ணக்கூடாது கிச்சன் யூட்டன்சில்ஸில் விளையாடக்கூடாது. யூஸ் எ கிளாத் டு ஹோல்டு ஹாட் பேன். சூடான பொருள்களை நம்ம தொடுறப்ப என்ன பண்ணணும்? கிளாத் யூஸ் பண்ணி அதை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சி தான் அதை எடுக்கணும். இன்ஃபார்ம் ஆன் அடல்ட் இன் கேஸ் யூ ஸ்மெல் குக்கிங் கேஸ் லீக்கேஜ். அதாவது கேஸ் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா, லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அங்கே வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட உடனே சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா. டர்ன் ஆஃப் த கேஸ் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன் அண்ட் எனி அதர் எலக்ட்ரிக் கெஜெட் இம்மீடியட்லி ஆஃப்டர் யூஸ். இந்த என்னது கேஸ் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன் அண்ட் எலக்ட்ரிக் கெஜெட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? கேஸ் ஸ்மெல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? லைட் வீட்டில் வந்து பல்ப் நம்ம வந்து போடக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து அடுப்பு வந்து என்ன பண்ணக்கூடாது? பற்ற வைக்கக்கூடாது. உடனே பெரியவங்கள்ட்ட சொல்லணும், நம்ம அந்த ஒர்க்கு வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. மேட்ச் காலம் அண்ட் ஏ வித் காலம் பி. இது மேட்ச் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஏர்லியர் ஸ்டேஜில் யூஸ் பண்ண ஹோம் அப்ளியன்சஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ நவடேஸில் இப்போ என்ன மாடர்ன் ட்ரெண்டிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட மேட்ச் பண்ணணும். எப்படி மேட்ச் பண்ணுறது? இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. ஃபஸ்ட்டு வந்து லேடில் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கரண்டி வந்து மேட்ச் பண்ண. நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னது? இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஹோம் அப்ளியன்சஸ் மாடர்ன் ட்ரெண்டிங்கோட என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மிக்சர், ஆட்டுக்கல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணாங்க, இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மாடர்ன் ட்ரெண்டிங்ஸ் பாருங்கம்மா. சப்பாத்தி மேக்கர், ஸ்டவ்வு எல்லாம் இருக்குது. மிக்சர் இருக்குது, கிரைண்டர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஓல்டர் டேஸில், அந்த காலத்தில் ஏர்லியர் டேஸில் யூஸ் பண்ண திங்ஸ்மா. ஓகேவா? இப்போ நவடேஸ் மாடர்னில் இது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்து கரெக்டாக என்ன பண்ணணும்? இது வந்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கவுண்ட் அண்டு கலர் த ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி என்ன பண்ணணும்? அதுக்கு கலர் பண்ணணும். ஒரே ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணணும்? ஒவ்வொரு திங்ஸ்க்கும் கலர் பண்ணணும் கவுண்ட் பண்ணி. நைஃப் கொடுத்துருக்காங்க, அப்படி பிளேட்டு, சப்பாத்தி ரோல் பண்ணுறது, இது லேடில் கொடுத்துருக்காங்கம்மா, குக்கர். ஓகேவா? எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருமா. ஃபஸ்ட்டு 4 நம்பர் வந்து இந்த எவ்வளோ நைஃப் இருக்குது, நைஃப் கவுமினின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நைஃப்க்கு ஒரு கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேட்டுக்கு செப்பரேட்டாக என்னது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணி ஒரு கவுண்டிங் வந்து இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரைட். பிளேட் வந்து 2 பிளேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னது? சப்பாத்தி ரோல் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 இருக்குமா. நெக்ஸ்ட்டு லேடில் 4 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேட்டில் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்குது. இந்த யூட்டென்சில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா? அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெடிசன் இன் கிச்சனில் மெடிசன் என்னென்ன மெடிசன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அந்த காலத்தில் பாஸ்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் மெடிசன் வாஸ் ப்ராக்டிஸ்ட் எவ்வரி ஹவுஸில் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிச்சனில் தான் என்னது? கிச்சன் மெடிசன் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம மெடிசன் வந்து மேக்ஸிமம் வீட்டிலையே இருக்குமா, சமையல் அறையிலேயே இருக்கும். அதை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். அடிக்கடி டாக்டர்ஸ்லாம் போயிட்டுருக்க மாட்டாங்கம்மா. ஓகேவா? பீப்புள் நியூ ஹவு டு ட்ரீட் சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மேனேஜ் எமர்ஜென்சி வித் வாட் வாஸ் அவைலபிள் இன் த கிச்சன். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி எமர்ஜென்சிக்காக கிச்சனில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய என்னது அங்கே வேல்யூபிள் மெடிசன்லாம் கிச்சனில் இருக்கும். இஸ் இட் நாட் அமேசிங் டு நோ தட் வி ஹேவ் எ பார்மசி இன் அவர் கிச்சன். அதை என்ன சொல்லுவாங்க? அவங்களோட பார்மசி, கிச்சனோட பார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்க்கலாமா? என்னென்ன திங்ஸ் வந்து கிச்சனில் இருக்குது, மெடிசன் திங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் அஸ் லேர்ன் எ ஃபியூ யூஸ்ஃபுல் திங்ஸ் வி கேன் யூஸ் ஃப்ரம் த கிச்சன் அஸ் மெடிசன்ஸ். மருந்து பொருளை நம்மளுக்கு கிச்சனில் இருக்கிறது பயன்படும். என்னென்ன திங்ஸு? இம்பார்ட்டன்ஸாக சம் கிச்சன் மெடிசன். கார்லிக் இருக்குதா இல்லையா? ஓகே. பூண்டு வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும் கிச்சனில். எஸ்ஆர்னோ? எஸ். அசஃபோர்டிடா பெருங்காயத்தூளும் இருக்கும். பெருங்காயத்தூள் இருக்கும். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்லிக் என்னன்னு சொல்லுவோம்? கார்லிக் இஸ் கால்டு த புவர் மேன்ஸ் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். புவர் மேன்ஸ் ஆன்டிபயாட்டிக், ஏழைகளோட ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹெல்ப்ஸ் டு பேலன்ஸ் பிளட் ப்ரெஷர். எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது? பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணும். அண்ட் ரெடியூஸ் சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு சிம்டம்ஸ் என்னது? ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அசஃபோர்டிடா பெருங்காயம். இது என்ன பண்ணும்? டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இட் இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன். இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ரெமெடி ஃபார் டயேரியா அண்ட் டிசென்ட்ரி. ஓகேவா? எதுக்கு மருந்து பொருளாக இருக்குது அப்படின்னா டயேரியாவுக்கும் டிசென்ட்ரிக்கும் ரெமெடியாக இருக்குது அசஃபோர்டிடா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜிஞ்சர், இஞ்சிமா. இது எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இது என்னது?
இட் ஆல்சோ ரெடியூசஸ் நாசியாவை என்னது ரெடியூஸ் பண்ணும். டர்மரிக் வந்து காமன் ஆன்டி இன்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ காமன் ஆன்டி இன்ஃபெக்ட். இது எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னா ஹீல் வூன்ஸ், காயங்களை குணப்படுத்துறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர். இட் இஸ் ஏ கிரேட் ரெமெடி ஃபார் கோல்ட்ஸ் காவ்ஸ்க்குலாம் இதுக்கு ஒரு மருந்து பொருளாக இருக்குது பிளாக் பெப்பர் வந்து. நெக்ஸ்ட்டு க்ளோஸ், கிராம்பு சொல்கிறோம்ல, இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் டூத்தாக், என்னது பல்லோட வலி வந்து என்னது ஹெல்ப்பாக இருக்குது ரிலீவ் பண்ணுறதுக்கு, டூத்தாக் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ட்ரை இன் யுவர் ஹோம், உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னது கொரைண்டர் ஜூஸ், மல்லித்தலை ஜூஸ்மா, கொரைண்டர் ஜூஸ், கொத்தமல்லி ஜூஸ் எப்படின்னு தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. திஸ் ஜூஸ் இஸ் மேடு ஃப்ரம் த கொரைண்டர் லீவ்ஸ். இது எதுலேருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொரைண்டர் லீவ்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் செஸ்ட் கான்ஜஷனுக்கு என்னது ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா. இதில் பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் இதய நோய் இருக்கலாம், அந்த இது குணப்படுத்துறதுக்காக இது வந்து ரெடியூஸ் பண்ணும். இட் இஸ் ரிச் இன் அயன் அண்டு விட்டமின்ஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் ஏ, பி, சிலாம் வந்து இதில் இருக்கும். ஓகேவா. ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஏ கொரைண்டர் டீ, மல்லி டீ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா. அவங்க வீட்டில் மல்லி டீ வந்து ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது. ஏன்னா டைஜஷனை வந்து இது ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணும். மல்லி டீ வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், திஸ் இஸ் மேடு ஃப்ரம் கொரைண்டர் சீட் பவுடர். மல்லி சீட் இருக்கலாம், கொத்தமல்லி இருக்கலாம், அந்த பவுடர் வந்து எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 or 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 or 3 கப்ஸ் வாட்டர் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் என்ன எடுத்துக்கணும், அந்த பவுடர் வந்து எடுக்கணும். சீட் பவுடர், கொரைண்டர் சீட், மல்லித்தூள் வந்து எடுத்துக்கணுமா. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜாங்கிரி, வெள்ளம் இருக்குல்ல, ஜாங்கிரி ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணணும், பாயில் பண்ணணும். இது வந்து எதுக்கு இதை குடித்தோம் அப்படின்னா டைஜஷன் வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, வாட் ஆர் யுவர் ஃபேவரட் ஃபுட் ஐட்டம்ஸ், டூ யூ நோ த இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தெம், டு தே ஹாவ் எனி மெடிசினல் வேல்யூ, இஃப் ஸோ ஃபில் இன் தி டேபிள். இது உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஐட்டம் என்ன அப்படிங்கிறது மை ஃபேவரட் ஃபுட்டில் இங்கே ரைட் பண்ணணும். அது என்னென்ன சேர்ப்பீங்க, உங்கள் ஃபுட்டில் என்னென்ன சேர்த்துருக்கு, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன சேர்த்துருக்கு அப்படின்னு ரைட் பண்ணணும். மெடிசினல் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரைட் பண்ணணும். என்னென்ன மெடிசினல் வேல்யூ அப்படிங்கிறத எப்படி ரைட் பண்ணுறது பார்க்கலாமா. இங்கே பாருங்கம்மா, இங்கே எனக்கு என்ன மை ஃபேவரட் ஃபுட்டில் என்னது கூஸ்பெரி ஜூஸ், அந்த இதில் ரைட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எனக்கு ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அந்த ஜூஸில் பார்த்தோம் அப்படின்னா கூஸ்பெரி போட்டிருப்போம், ஜிஞ்சர் போட்டிருப்போம், ஜாங்கிரி ஆட் பண்ணியிருப்போம். அதோட மெடிசனல் வேல்யூ வேணுமா, விட்டமின் சி கிடைக்கும், இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன் வந்து என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு அதோட இன்க்ரீடியன்ஸ் மெடிசனல் வேல்யூவில் அதில் ரைட் பண்ணலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இன் டெய்லி லைஃப் பார்க்கலாமா. சிம்பிள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆராயிறது, அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி பார்க்கலாம். இன் கியூரியாசிட்டி ஆஃப் சயின்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். ஏன்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மள ஹோம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இட் இஸ் ப்ரொமோட்டட் பை சிம்பிள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த திங்ஸ் தட் த சில்ட்ரன் சி அரவுண்ட் தெம் யூஸ் டெய்லி, லைக் ஒய் த லீவ்ஸ் ஆர் க்ரீன் இன் கலர். நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ரீதியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். எப்படி, ஒய் த லீவ்ஸ் ஆர் க்ரீன் இன் கலர், கிரீன்ஸ் ஏன் லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் மூன், சனுக்கும் மூனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஹவு டஸ் த டெலிவிஷன் ஒர்க், டெலிவிஷன் எப்படி ஒர்க் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக் ரீதியாக என்ன பண்ணலாம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களை வச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா சயின்டிஃபிக்கில் நிறையா ஆன்சர் வந்து கிடைக்கும். செல் வி லேர்ன் அபவுட் ஃபியூ சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கலாமா. என்னது, ரியல் அண்டு ஷேடோ, ரியல் அண்டு ஷேடோ பற்றி பார்க்கலாமா. ஃபார் வாட், இதுனா என்ன, டு லேர்ன் ஹவு த ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்டு. ஷேடோ எப்படிமா ஃபார்ம் ஆகுது, ஹவு மேக் த கிளாஸ் ரூம் டார்க். ஒரு கிளாஸ் ரூம் வந்து டார்க்காக இருக்குது, லைட்டிய கேண்டில், அங்கே என்ன பண்ணுறோம், கேண்டில் மெழுகு வறுத்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா அது பக்கத்தில் என்ன பண்ணால் பிளேஸ் எ டாய் நியர் த கேண்டில். அந்த கேண்டில் பக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு டாய், ஒரு பொம்மை வந்து வைக்கிறோம். ஓகேவா. வாட் டு யூ சி, நீங்கள் என்ன பார்ப்பீங்க, மூவ் த டாய் அவே ஃப்ரம் த கேண்டில், கொஞ்சம் தூர தள்ளி வைக்கணும் அந்த டாயை. வாட் டு யூ சி, இப்போ என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதோட ஷேடோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மூவ் த டாய் க்ளோசர் டு த கேண்டில், பக்கத்தில் கொண்டு க்ளோஸாக வச்சோம் அப்படின்னா வாட் டு யூ லுக் அட், நீங்கள் என்ன பார்ப்பீங்க, எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ் டு த ஷேடோ இஃப் த லைட் சோர்ஸ் இஸ் டிம். நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், லைட் சோர்ஸோட டிம் எப்படி இருக்குது, லைட் சோர்ஸ் வந்து எப்படி ஷேடோவில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இங்கே சென்டென்ஸ் இருக்குது, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன, மூவிங் த டாய் க்ளோசர் டு த கேண்டில் மேட் இட்ஸ் ஷேடோ, வைல் மூவிங் த ஆப்ஜெக்ட் அவே மேட் இட்ஸ் ஷேடோ. த பிக் கேண்டில் இஸ் பிரைட் அண்ட் கிவ்ஸ் டேஷ் ஷேடோ, த ஸ்மால் இஸ் டிம் அண்ட் கிவ்ஸ் டேஷ் ஷேடோ.
இதுதான் ஆன்சர் இதுக்கு. இப்போ மூவிங் த டாய் வந்து க்ளோஸராக இருக்குன்னா கேண்டில் அதோட ஷேடோ எப்படி இருக்கும், ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒயில் மூவிங் த ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வச்சோம் அப்படின்னா அதோட ஷேடோ எப்படி இருக்கும், லாங்காக இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிக் கேண்டில் வந்து பிரைட்டாக, பிக் கேண்டில் இஸ் பிரைட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதோட ஷேடோ வந்து டார்க்காக இருக்கும், கிளியராகவும் இருக்கும். இந்த ஸ்மால் இஸ் டிம்மாக இருந்துச்சுன்னா அது கிவ் டிம் ஷேடோ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், லாவா இன் ஏ கப். கப்பில் எப்படி லாவா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. யூ வில் நீட், உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு என்ன தேவை, கிளாஸ் கப், ஒரு டால் கிளாஸ் கப் இந்த மாதிரி எடுத்துக்கமா. ஹாஃப் கப் வெஜிடபிள், 1/4 கப் வந்து வெஜிடபிள் ஆயில், 1 டீஸ்பூன் சால்ட், வாட்டர், ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். எப்படி செய்யணும், வாட்டர் எப்படி செய்வீங்க, இந்த மாதிரி இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி எப்படிமா செய்கிறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளாஸில் எப்படி இந்த 4 and 3 வித் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 1/4 கப்பு என்ன பண்ணுறோம், வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணுறோம், 5 ட்ராப்ஸ் ஆட் அபவுட் 5 ட்ராப்ஸ் ஆஃப் ஃபுட் கலர், ரெட் கலர் என்ன பண்ணுறோம் அதில் வந்து ஆட் பண்ணுறோம். 5 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லோலி போர் த வெஜிடபிள் ஆயில். வெஜிடபிள் ஆயில் என்ன பண்ணுறோம், அதில் வந்து ஸ்லோவாக அந்த கிளாஸில் வந்து ஊற்றுறோமா. என்ன நடக்கும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு த ஆயில் ஃப்ளோட்ஸ் ஆன் டாப். ஆயில் என்னது அதோட டாப்பில் ஃப்ளோட் ஆகிருக்கும். ஸ்ப்ரிங்கிள் த சால்ட் ஆன் டாப் ஆஃப் த சாயில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன சால்ட்டை வந்து அதில் வந்து மேலே தூவணும். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள் கணக்கு வாட்ச் பிளாப்ஸ் ஆஃப் லாவா. லாவா வந்து என்னது இந்த மாதிரி பிளாப்ஸ் மாதிரி லாவா வந்து ஃபார்ம் ஆகும். மூவ் அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் அந்த கிளாஸில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குமா. இந்த இமேஜில் இருக்குல்ல அதே மாதிரி தாம்மா. ஓகேவா. ஆட் அனதர் டீஸ்பூன் ஆஃப் சால்ட். திருப்பி என்ன பண்ணுறோம், அகைன் கொஞ்சம் அனதர் சால்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா டு கீப் த எஃபெக்ட் கோயிங். எஃபெக்ட் எப்படி இருக்கும், போயிட்டுருக்கும். அதிகமாக இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்குமா. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ, உங்களுக்கு இதிலேருந்து என்னது, ஆயில் டு வாட்டர், ஆட் கலர் டு த மிக்ஸ், ஆட் சால்ட் டு த மிக்ஸ். இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ஃப்ளோட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் த வாட்டர். ஆயில் என்னது ஃபஸ்ட்டு ஃப்ளோட்ஸில் இருக்கும். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா இட் இஸ் லைட்டர் தென் த வாட்டர். வாட்டரை விட எப்படி இருக்கும், லைட்டராக இருக்கும். அதனால என்னது ஆயில் வந்து வாட்டரில் மேலே மிதக்கும். சின்ஸ் த சால்ட் என்ன ஆகும், ஹெவியர் தென் ஆயில். ஆயிலை விட எப்படி இருக்கும், ஹெவியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும், இட் சிங்க்ஸ் டவுன். கீழே வந்து என்னது சிங்க், மூழ்கிடும். வாட்டரில் வந்து இருக்கும். இன்டு த வாட்டர் நோக்கி என்ன பண்ணும், மூழ்கிடும் சால்ட் வந்து. அண்ட் டேக் சம் ஆயில். திருப்பி சம் ஆயில் எடுத்துட்டோம்னா வித்தின் இட் அதில் விடுறப்ப சால்ட் என்ன ஆகும், இந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆகும். ஆயில் கோஸ் அப் அகெயின். அதிக அளவு ஆயில் விடுறப்ப என்ன ஆகுது, ஆயில் வந்து என்ன ஆகுது, திருப்பி என்ன பண்ணுதுன்னா கீழே போயிடுது. ஆயில்ஸ் கோஸ் அப் அகைன் கீழே போகுது, போயிட்டுருக்கு. இஸ் இட் நாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை திருப்பி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு பார்க்கலாமா. இங்கே இருக்க பாருங்கம்மா, இதே மாதிரி தான் எழுதணும். ஆயில் டு வாட்டர். வாட்டரில் ஆயில் ஆட் பண்ண நடக்கும், ஆயில் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். எஸ் ஆர் நோ, எஸ். கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அட் கலர் டு த மிக்ஸ் இட் பிகம்ஸ் கலர்டாக இருக்கும். அட் சால்ட் டு த மிக்ஸ், சால்ட் ஆட் பண்ண அந்த மிக்ஸில் கலர் ஆயில் பபுள்ஸ் ரைஸ் அப் அண்ட் கோஸ் டவுன். இந்த மாதிரி ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, மெஷரிங் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் மில்க் யூஸிங் தெர்மாமீட்டர். பார்க்கலாமா எப்படி டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறது, தெர்மாமீட்டர் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது. ஹேவ் யூ சீன் திஸ் டிவைஸ். இங்கே இருக்குது பாருமா, இந்த டிவைஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா. இங்கே இருக்குது பாருமா, இந்த ஒயிட் கலரில் இந்த டிவைஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா. வேர் ஹேவ் யூ சீன் திஸ், இது எங்கே பார்த்துருக்கீங்க, இன் ஹாஸ்பிட்டல். உங்களோட பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க. இதில் தான் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிவைஸில் தான். எஸ். டு யூ நோ த யூஸ் ஆஃப் தெர்மாமீட்டர். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா தெர்மாமீட்டரை. யூஸ்வலி அவர் பாடி டெம்பரேச்சர் இஸ் லோயர் இன் த மார்னிங். என்னது, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மார்னிங் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும், டியூரிங் த டேட், பகல் டைமில் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹையஸ்ட் இந்த ஈவினிங்கில் என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதர் தென் திஸ் எ ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர் இஸ் யூஸ்வலி காஸ்ட் பை ஆன் இன்ஃபெக்ஷன். அதிக அளவில் பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன உருவாகும், இன்ஃபெக்ஷன் வந்து உருவாகும். யூஸிங் எ தெர்மாமீட்டர் டு செக் அவர் டெம்பரேச்சர் கேன் ஹெல்ப் அஸ் மேனேஜ் எனி இல்னஸ். நம்மளுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், தெர்மாமீட்டர் வச்சு நம்மளுக்கு வந்து ஃபீவர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஹீட்டு வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா என்னன்னு நம்ம வந்து தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஏ தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா, தெர்மாமீட்டர் இஸ் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தாம்மா தெர்மாமீட்டர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ நேரோ. இது எப்படின்னா நேரோ குறுகலாக அமைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கம்மா, இதே மாதிரி தெர்மாமீட்டர் இருக்கா இல்லையா. சீல்டு கிளாஸ் டியூப் வந்து இதில் இருக்கும். மார்க்டு லைக் ஏ ஸ்கேல். அதில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேல் ஆனது மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங் ஸோ த டெம்பரேச்சர். அந்த மார்க்கிங்கில் அந்த டெம்பரேச்சர் வந்து காமிக்கும். இங்கே இருக்குது பாருமா. ஓகேவா. இதான் இது. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா,
டேனியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறவர் ஜெர்மன் பிசிஸ்ட் தான் என்ன பண்ணார், இன்வென்டட் மெர்க்குரி தெர்மாமீட்டரை வந்து என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். 1714 வந்து கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, லெட் அஸ் மெஷர் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் யூசிங் தெர்மாமீட்டரை வச்சு ஒரு வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ, 100 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு தெரியுமா இல்லையா, பாயிலிங் வாட்டரோட எவ்வளோமா பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோமா, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸில் தான் அது வந்து பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் நம்மளுக்கு, வாட்டர், தெர்மாமீட்டர் இருந்தால் போதுமா. அந்த இமேஜில் கொடுத்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு இதில் எடுத்து ப்ரொசீஜர் அப்படின்னா ஹீட் த வாட்டர் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஹீட் பண்ணுறோம். மெஷர் த இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். வென் த ஸ்டார்ட்ஸ் டு த பாயில், இப்போ பாயில் ஆக ஆரம்பிக்குது, ஓகேவா, வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்குதுமா. அலோவ் இட் டு பாயில் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ், கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணுறோம், பாயில் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுறோம். மெஷர் த டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்க்கணும். பாயிலிங் பாயிண்ட்டுங்க அப்புறம் 100 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு தெரியும். த டெம்பரேச்சர் ரிமைன் த சேம் வென் த பாயிலிங் பாயிண்ட் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் கண்டினியூஸ் த பாயில் ஃபார் சம் மோர் டைம். என்னது, நம்ம இந்த மாதிரி அதிக அளவு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, பாயில் ஆகிறப்ப என்னது 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதோட வாட்டர் வந்து பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் சிமிலர்லி த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் மில்க்கு, என்னது மில்கை என்ன பண்ணலாம், நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் மில்க் கேன் ஆல்சோ பி மெஷர்ட் யூஸிங் தெர்மாமீட்டர். இங்கே பாருமா, இங்கே கொடுத்துருக்காங்க, இதான் தெர்மாமீட்டர். எப்படி கலர் த தெர்மாமீட்டர் என்ன பண்ணணும், நம்ம வந்து கலர் பண்ணணும். கலர் டு மேட்ச் த டெம்பரேச்சர் ரிட்டன் இன் த பாக்ஸ், இதோட டெம்பரேச்சர் என்ன பண்ணணும், நம்ம வந்து ரிட்டன் பண்ணணும். இப்போ 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், எங்கே 100 இருக்குதோ அந்த இடத்து அது வரலும் என்ன பண்ணணும், நம்ம வந்து கலர் பண்ணணுமா. 50 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 50 டிகிரி செல்சியஸில் நம்ம கலர் பண்ணணும். 30 டிகிரி செல்சியஸில் நம்பர் 30 எங்கே இருக்கோ அது வரல என்ன பண்ணீங்க வந்து கலர் பண்ணணும், ஓகேவா. 70 டிகிரி செல்சியஸ் அப்போ இங்கே 70 அப்படிங்கிற 70 இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த பாக்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம வந்து கலர் பண்ணணும், ஓகேவா. நீங்கள் கலர் பண்ணுங்கள், ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.